जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஷம்பு சங்கரர் ஆனார் தொடர்கிறது. தட்சிணாமூர்த்தி சம்புவாக இருந்த இடத்திலேயே சத்தமில்லாமல் மௌனமாக ஒரு மடு மாதிரி ஊற்றின் உற்பத்தி ஸ்தானம் மாதிரி இருப்பது வழக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டே ஒரு நதியின் உற்பத்தி ஸ்தானத்திற்கு சில பேர் மட்டும் போய் அந்த தீர்த்தத்தினால் பிரயோஜனம் அடைகிறது போல கஷ்டமான சாதனைகளெல்லாம் பண்ணி முடித்த பெரியவர்களான சனகாதி மகரிஷிகள் போன்றவர்கள் மட்டுமே அவரிடம் போய் ஆத்மார்த்தமான பிரயோஜனம் அடைய முடிந்தது. அப்படிப்பட்ட மகரிஷிகளிடம் இருந்தும் மற்றும் அநேக மகான்களிடம் இருந்தும் லோகம் பிரயோஜனம் அடைந்து வந்தது. நேராக லோக ஜனங்களால் அத்தனை சாதனை செய்து தட்சிணாமூர்த்தியிடம் போக முடியாது. இப்போது, அதாவது சுமார் 2500 வருஷத்திற்கு முன், லோக ஜனங்கள் மகர்ஷிகளின் உபதேசங்களை தள்ளிவிட்டு தப்பான உபதேசங்களையே எடுத்துக்கொண்டிருந்தார்கள். சரியான வழியை விட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் அகப்பட்டு கொண்ட மாதிரி ஆகிவிட்டார்கள். அதைத்தான் அஜ்ஞானாந்தர் கஹன பதிதான் என்று ஸ்லோக ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது. அஜ்ஞானம் என்கிற அடர்ந்த காட்டின் நடுவில் மாட்டிக்கொண்ட ஜனங்களை என்று அர்த்தம். காட்டு மத்தியில் மாட்டிக்கொண்டாலே கஷ்டம். அதோடு அந்த காடு தீப்பற்றி கொண்டு வேறு எரிய ஆரம்பித்து விட்டால் இன்னும் எத்தனை பெரிய கஷ்டமாகும். அஜ்ஞானம் என்ற காட்டு மத்தியில் போனால் மோக்ஷத்தின் வழிக்கு ரொம்பவும் தள்ளி போய்விட்டதாகும். மோக்ஷ வழிக்கு நேர்மாறானது அது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பந்த மோக்ஷம் என்பவற்றை எதிரெதிர் விஷயங்களாக சொல்கிறோம். பந்தம் என்றால் தலை. விலங்கு போட்டு கட்டி வைத்திருக்கிற ஜனன மரண சுழலான சம்சார பந்தத்தை அது குறிக்கிறது. மோக்ஷம் என்றால் தலை போய்விட்ட கட்டற்ற ஸ்வதந்திர நிலை. தானே பரமாத்மா என அத்வைதானுபவத்தை தரும் ஞானம்தான் அப்படிப்பட்ட மோக்ஷத்தை தரும் ராஜபாட்டை. அஜ்ஞானம் என்பது காட்டு மத்தி. அதில் சம்சாரம் என்ற காட்டுத்தீ பிடித்து கொண்டு ஜனங்கள் அதன் ஜுவாலையில் வெந்து வறுபட்டு கொண்டிருந்தார்கள். பவ தவ சிகா தாப பாபஸ்ய மானான் என்று இதைத்தான் சொல்லி இருக்கிறது. பவ தவ சிகா என்றால் சம்சாரமாகிய காட்டுத்தீ. நதியின் ஆரம்பஸ்தானமான ஊற்று மாதிரி சம்புவான தட்சிணாமூர்த்தி கைலாசலோகத்தில் வட விருட்சத்தடியில் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பதாக சொன்னேன். அது என்ன ஊற்று? சம் என்று வேதம் சொல்லும் நித்திய சுகமாகிற தீர்த்தம் ஊறுகிற ஊற்று. நித்திய சுகம் என்னவென்றால் ஞானமயமான அத்வைத மோக்ஷம்தான். அது தவிர பாக்கி எல்லா இன்பங்களும் அனித்திய சுகங்களே. அந்த சம்மின் உற்பத்தி ஸ்தானமான பூவாக இருப்பவர்தான் சம்பு. சம்பு என்றால் சம்சாரத்தில் இருந்து விடுவிக்கும் ஞானமாகிய நித்திய சுக தீர்த்தத்தின் உற்பத்தி ஸ்தானமாகிய ஊற்று. இப்போது இரண்டையும் இணைத்து பார்க்கலாம். இங்கே ஜனங்களானால் அஜ்ஞான காட்டில் சம்சாராக்னியின் தாபத்தில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தட்சிணாமூர்த்தியோ ஞான தீர்த்தமாகிய மோக்ஷ சுகத்தின் ஊற்றாக ஜில்லென்று இருக்கிறார். இந்த நெருப்பை அணைக்க வேண்டுமானால் அந்த தீர்த்தத்தை கொண்டு தானே பண்ண முடியும். ஆனால் சம்பு ஊற்று ஏதோ உச்சிஸ்தானத்தில் சனகர் போன்றவர்களால் மட்டுமே அடையக்கூடியதாக அல்லவா இருக்கிறது. அதை எப்படி இந்த உலக மட்டத்திற்கு, அஜ்ஞான ஜீவ சமூகத்தின் மட்டத்திற்கு கொண்டு வருவது? பகீரதன் ஆகாசத்தில் இருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த மாதிரி இந்த சம்புவை யாரும் கொண்டு வர முடியாது. கங்கையின் சக்தியையும் தாங்கிக் கொண்டு அளவாக கட்டுப்படுத்தி பூமிக்கு அனுப்பிய அவரையே இறக்கி கொண்டு வர யாருக்கு சக்தி உண்டு? வெளி மனுஷர்கள் யாருக்கும் அந்த சக்தி கிடையாது.
ஏனென்றால் அவர் தமக்கு வெளியாக வேறாக எதுவுமே இல்லாத அத்வைத சமாதியிலேயே இருந்து கொண்டிருப்பவர். அந்த சமாதியில் இருந்து அவரை யாரும் அசைக்க முடியாது. அப்படியானால் இங்கே அஞ்ஞான காட்டில் சம்சார தீ பற்றி எரியும் போது ஞான மோக்ஷ ஊற்றாக அவர் இருந்தும் கூட அந்த தீர்த்தத்தால் இந்த அக்னியை அணைப்பதற்கில்லாமல் இதில் ஜனங்கள் வெந்து மடிய வேண்டியதுதானா? இல்லை. ஏனென்றால் வெளியில் இருந்துதான் அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாதே தவிர அவருக்குள்ளேயே சுரந்து கொண்டிருக்கும் கருணை அவரை எழுப்பி இறக்கி கொண்டு வர முடியும். அந்த கருணையைத்தான் சிவா பின்னமான, சிவனிடம் இருந்து பிரிக்க ஒண்ணாததான சக்தி என்றும் அம்பாள் என்றும் சொல்வது. லோக நாடகத்தில் ஒரு அளவு வரை ஜனங்கள் அஞ்ஞானத்தில் அகப்பட்டு கொண்டு திண்டாடும் போதும் அவர் பாட்டுக்கு பேசாமலே உட்கார்ந்தபடி இருந்தாலும், அப்புறம் காடு பற்றி கொண்டு ஜனங்கள் சம்சார தாபத்தில் வேக ஆரம்பித்து விடுகிறார்கள் என்றால் அப்போது அவருடைய கருணை அவரை சும்மா உட்கார்ந்திருக்க விடாது. அப்படித்தான் இப்போது ஆயிற்று. அஞ்ஞான காட்டு மத்தியில் சம்சார தீயில் வெந்து கொண்டிருக்கும் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சம்புவுக்கு தோன்றிவிட்டது. திராத்தும் லோகான், லோகத்திலுள்ள ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று. இப்படி தோன்றினவுடனே அவர் மௌனமாக தாம்பாட்டுக்கு ஏகாந்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் வழக்கத்தை விட்டுவிட்டார். முக்த்வா மௌனம், மௌனத்தை விட்டுவிட்டு ஆலமரத்தடியில் ஒரு சின்ன ஊற்றாக இருந்தவர் உடனே அப்படி அங்கே மட்டும் தேங்கி இருப்பதை விட்டு அங்கே இருந்து எப்படி ஒரு நதியின் உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்து ஊற்று பெருகி ஆறாக மலை, காடு, கிராமம், நகரம் எல்லாவற்றின் வழியாகவும் விஸ்தாரமாக பாய ஆரம்பிக்கிறதோ அப்படி ஒரு ஞான கங்கையாக ஜனங்கள் இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு தேசம் பூராவும் ஓடுபவராக ஆனால் முக்த்வா மௌனம் வடவிடபினோ மூலத்தோ நிஷ்பந்ததி. ஒரு காரியமும் இல்லாத ஊற்றின் உற்பத்தி ஸ்தானமான சம்புவாக இருந்தவர் அந்த நித்திய சுகத்தை லோக ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கிற காரியத்தை செய்யும் சம்கரர் ஆகிவிட்டார். மௌனமாக இருந்தவர் ஏகப்பட்ட வாதம் செய்பவராகவும் உபதேசம் செய்பவராகவும் ஆகிவிட்டார். வடவிருட்சத்தில் அடியில் அடித்த சிலையாக உட்கார்ந்து கொண்டே இருந்தவர் பாரத வருஷத்தின் 4 பக்கமும் இந்த கோடிக்கு அந்த கோடி 3 தரம் சுற்றி வருபவராக ஆகிவிட்டார். சுருக்கமாக சொன்னால் அச்சலமான சம்பு என்ற தட்சிணாமூர்த்தி சதாவும் சஞ்சரிக்கிற சங்கராச்சாரிய மூர்த்தி ஆகிவிட்டார். சம்போர் மூர்த்திஹி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. சம்புவின் மூலஸ்தான மூர்த்தியாக இருந்த இடத்தை விட்டு அசையாத தட்சிணாமூர்த்திக்கு உற்சவ மூர்த்தியாக லோகம் பூராவும் சுற்ற சங்கராச்சாரிய மூர்த்தியின் அவதாரம் ஏற்பட்டுவிட்டது. சம்போர் மூர்த்திஹி, சம்புவின் அச்சல மூர்த்தி, சங்கராச்சாரிய ரூபா, சங்கராச்சாரியராக ரூபம் எடுத்துக்கொண்டு புவனே லோகத்தில் சரதி சஞ்சாரம் பண்ணுகிறது. லோகம் பூராவுக்கும் ஹிருதயஸ்தானமாக உள்ள நம்முடைய தேசம் முழுவதும் அவர் சஞ்சாரம் செய்ததே புவனம் முழுவதும் சஞ்சரித்த மாதிரிதான். சரதி நடமாடிக் கொண்டிருக்கிறார். நிகழ்காலத்தில் சொல்லி இருக்கிறது. என்றைக்கோ ஆச்சாரியால் நடமாடிவிட்டு போய்விட்டதாக சொல்லாமல் இப்போதும் நமக்கு மத்தியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பதாக சரதி என்று நிகழ்காலத்தில் போட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகம் மாதவீய சங்கர விஜயம் என்பதில் ஆச்சாரியாளின் சரித்திரத்தை சொல்லிக்கொண்டு போகும்போது அங்கங்கே அவரை ஸ்துதித்து வர்ணிக்கும் ஸ்லோகங்களில் ஒன்றாக வருவது. குறிப்பு: மாதவீய சங்கர விஜயம் 4.60. அதனால் நிகழ்காலத்தில் இருக்கிறது. ஸ்லோகத்தின் அழகினாலும் அர்த்த புஷ்டியினாலும் இது மாத்திரம் தனி ஸ்லோகமாகவே ஆச்சாரியாளின் பிரார்த்தனா ஸ்துதியாக பிரசித்தி அடைந்திருக்கிறது. இப்படி சொல்லும்போது இன்றைக்கும் ஆச்சாரியால் நமக்கு மத்தியில் நடமாடிக்கொண்டிருப்பது போல சரதி என்று சொல்வது நமக்கெல்லாம் அலாதியான ஆஹ்லாதம், அதாவது உவகை தருகிறது. சம்பு சங்கரரானார். நாளை தொடரும்.
ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய மகாபெரியவா சரணம். சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர